இப்போ இந்த வீடியோல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி பக்கத்தில் எந்த நியர்பை நெகட்டிவ் சார்ஜஸும் இல்லை, ஐசோலேட்டடாக அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம அவுட்வர்டில் மூவ் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மூவ் ஆகுற எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுமே ரேடியலாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் எப்படி இருக்குன்னா அந்த ஃபீல்டு லைன்ஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த ஃபீல்டு லைன்ஸ் ட்ரா பண்ணுறப்போ அது பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபீல்டு லைன்ஸ் நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்குன்னா ரேடியலாக இருக்கும். இப்போ இங்கே 2 சார்ஜஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 சார்ஜஸில் ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், another ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். As per the rule, positive charge லேருந்து negative chargeக்கு electric field lines move ஆகும். So இப்போ இந்த electric field linesல ஒரு point Pன்ற point consider பண்ணுவோம். இதுல electric field vector E vector எப்படி இருக்குன்னா tangential to the electric field line. So electric field lineக்கு E vector tangential இருக்கும். Okay. இப்போ இதுல ப்ரொடியூஸ் ஆகுற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா இந்த சார்ஜஸ் உடைய மேக்னிடியூட்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதாவது இந்த சார்ஜஸ் உடைய மேக்னிடியூட் ஹையரா இருந்ததுன்னா மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சார்ஜஸ் உடைய மேக்னிடியூட் லோவா இருந்ததுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல டென்ஸ் ஆகும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் லெஸ் டென்ஸாகவும் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா எங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் ஹையரா இருக்கும் அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இ வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட மேக்னிடியூடும் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் ரெடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்ஸ் கம்மியாயிட்டே போகும். இப்போ டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கு ரீசன் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருக்குன்னு சொல்கிறோம். லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக பாஸ் ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லோவாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ 2 லைக் சார்ஜஸ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகலை. அது ஏன் ஆகலை அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதா வச்சுக்கலாம். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் வைக்கிறப்போ அந்த சார்ஜுக்கு 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒரு சார்ஜுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் தான் பாசிபிள். அப்போ ஒரு சார்ஜுக்கு 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு 2 டிஃபரெண்ட் டைரக்ஷன் இருக்கும், விச் இஸ் ஃபிசிக்கலி நாட் பாசிபிள். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் do not intersect each otherன்னு சொல்றோம்.